எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரீத்தி கணேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நண்டு செமி கிரேவி. நண்டை வதக்குனாப்பில் வைக்கிறது. அதுக்கு தேவை 150 கிராம் டு 200 கிராம் ஆனியன், 2 தக்காளி, 3 துண்டு நண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன், இதுக்கு ஆயில் ஒரு 3, நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், இந்த கரண்டிக்கு உப்பு, தேவையான அளவு உப்பு. இதுதான். எல்லாரும் கேட்குறாங்க, அது எப்படி ஒரே மசாலா எல்லாத்துக்கும் சூட் ஆகுது, அதுவும் எல்லாத்துக்கும் ஒரே மெத்தடாக வேறு இருக்குன்னு. ஒரே ஒருக்க வாங்கி பாருங்கள். நிஜமாகவே சொல்கிறேன், ஒரே மசாலா ஒரே ப்ரொசீஜரில் நம்ம செஞ்சாலுமே டேஸ்ட் விதவிதமாக கிடைக்கும், ரொம்ப சூப்பராகவும் வரும். வாங்க நம்ம வேகமாக செஞ்சு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த நண்டு மசாலாவை 1 2 3 4 நண்டுக்கு கொஞ்சம் எண்ணெய் நல்லா ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ வெங்காயம் போட்டு ஹையில் எப்பயும் போல் 3 விசில் நம்ம விட்டு இறக்கிடுவோம். நீங்கள் நார்மலாக உங்களுக்கு வதக்கணும்னு நினைக்கிற அந்த மெத்தட்லேயே நீங்கள் வதக்கலாம். எல்லா மெத்தட்லேயுமே சூப்பராக வரும். இப்போ நம்ம இதில் 3 விசில் விட்டுருவோம். இப்போ இதை மூடி நம்ம ஒரு 3 விசில்ஸ் விட்டுருவோம். நம்ம எந்த ஒரு ஃபேன்சி லைட்ஸோ ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸோ போட்டு எடுக்கிறது இல்லை. ஏன்னா நம்மளோட ஒரே நோக்கம் இந்த மாதிரி ஒரு தரமான மசாலாவை, எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாத மசாலாவை கம்மி விலையில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான். இதில் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவோ அசிடிட்டி ஏஜென்ட்ஸோ எந்த ஒரு கலரிங் ஏஜென்ட் எதுவுமே இதில் சேர்க்கலை. அதுபோல் நம்ம யூஸ்வலாக கருவேப்பிலை, மல்லிச்செடி, புதினாவை நம்ம சாப்பாட்டிலேருந்து பெரியவங்கலேருந்து சின்ன பிள்ளைங்க வரையும் ஒதுக்கிடுவோம். ஆனால் என்னோட நோக்கமே அதை தினம் எல்லாரையும் சாப்பிட வைக்கணும். ஏன்னா அந்த ஹர்ப்ஸ் உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி, நிறைய நோய் வராமையும் நிறைய நோயிலிருந்தும் நம்மளை காப்பாற்றும். ஸோ அதை இந்த மசாலாவில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் என்னோடய நோக்கம். அது நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது மாதிரி. இந்த மசாலா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும், எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸே இல்லாமல் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் அந்த கருவேப்பிலை, மல்லிச்செடி, புதினா இலையை பொடிச்சு போடுறதுனால அது நம்மளுக்கு இந்த மசாலா கெட்டு போகாமையும் பாதுகாக்குது. அதனால தான் எங்களால் எந்த ஒரு ஸ்பெஷல் இதெல்லாம் வச்சு எடுக்க முடியல. பட் நாங்கள் சொல்ல வர்றதை உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாகவும் எப்படி வேகமாக செய்யலான்றதையும் சொல்லி கொடுப்போம். என் நோக்கமான ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குறத நம்ம மசாலா மூலமாக ஆரம்பிப்போம். ரொம்ப நன்றி. உணவே மருந்துன்றதுக்கேற்ப நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம். ஹர்ப்ஸ் எல்லாம் சாப்பாட்டிலேருந்து ஒதுக்காமல் மல்லி இலை, புதினா இலை, கருவேப்பிலை இலையை இந்த மசாலா மூலமாக நம்ம உடம்புல சேர்த்துப்போம். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு விசில், செகண்ட் விசில் வந்துருச்சு. இன்னும் ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். 3rd விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ விசிலை எடுத்து விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். எவ்வளோ நல்லா வெங்காயம் வதங்கியிருக்கு பாருங்க. அடியில் ஒன்றுமே ஒட்டலை. இப்போ தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 2, இன்னும் கொஞ்சம் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி இன்னும் ஒரு 2 விசில் வைக்க போகிறோம். இந்த ஒரே மசாலாவில் நீங்கள் நான்வெஜ்ஜில் செய்ய முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. கிரேவியிலேருந்து, பிரியாணியிலேருந்து, 65லேருந்து, தொக்குலேருந்து, நான்வெஜ்ஜுக்கு என்னென்ன ஐட்டம் இருக்கோ அது என்ன மாதிரி வேணுமோ நீங்கள் செஞ்சுக்கலாம். 65க்கெலாம் நீங்கள் எதுவுமே எக்ஸ்ட்ராலாம் சேர்க்க தேவையில்லை. கார்ன்ஃப்ளவர் மாவு, முட்டைன்னு அந்த கருவேப்பிலை, மல்லிச்செடி, புதினா பொடிச்சு போட்டதே அதை நல்லா
கம்பைண்டாக வச்சுக்கிடும். அவ்வளோ நல்ல ஹெல்தியான ஈஸியான காம்போசிஷன் அளவுலாம் தேவையில்லை. இவ்வளோ மஞ்சள் பொடி போடணும், இவ்வளோ சீரகப்பொடி போடணும், இவ்வளோ மல்லிப்பொடி போடணும், இவ்வளோ மிளகு பொடி போடணும், அப்படி எதுவுமே தேவையில்லை. இதிலே நாங்கள் வந்து எல்லாத்தையும் கரெக்டான அளவில் போட்டிருக்கிறதுனால நீங்கள் வந்து 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூனுன்னு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ப போட்டு சூப்பராக சாப்பிட்லாம், ஈஸியாக செய்யலாம். ஒரு ஃபங்க்ஷன்னா ஒரு மசாலா பாக்கெட் வச்சு நீங்கள் 6 டிஷ் 7 டிஷ் செஞ்சிங்கனாலும் அவங்களால கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் ஒரே மசாலாவில் செஞ்சுருக்கீங்க. ஏன்னா டேஸ்ட் விதவிதமாக தான் வரும். ஒரு விசில் வந்துருச்சு, 2வது விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஓப்பன் பண்ணிடலாம். ஒருவேளை எனக்கு ஒரு விசில் கூட வந்துருச்சு, உள்ளே பிடிச்சிருமோன்னா அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் இந்த மெத்தட்லேயும் செய்யலாம், நார்மலாக நீங்கள் வதக்கிற மெத்தட்லேயும் செய்யலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வதங்கி இருக்குன்னு. கீழே ஒன்றுமே ஒட்டலை, சூப்பராக வதங்கிருச்சு. இப்போ நம்ம நண்டை சேர்த்துப்போம். நண்டை சேர்த்தாச்சு. நான்வெஜ் மசாலா 1 2 ஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்போ வந்து தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் நல்லா பின்னி பெனஞ்சு இந்த மசால் இருக்குது பாருங்கள். அதுக்கு காரணம் நம்ம வந்து இந்த மசாலாவுக்கு தேவையான வத்தல், மல்லி, சீரகம், சோம்பு எல்லாத்தையும் வறுத்து அடிக்கிறதுனால தான் மசாலா வந்து முதலே இந்த எண்ணெய் பிரிஞ்சு அவ்வளோ நல்லா வருது. இத்தனைக்கும் நம்ம ஆட் தான் பண்ணியிருக்கோம், ஆனால் எவ்வளோ நல்லா திக்காக நல்லா வருது பாருங்கள். நம்ம தேவையான அளவு போட்டாச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது, உரப்பு கரெக்டாக இருக்குது. நீங்கள் எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்லை. உப்புலேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 3 விசில்ஸ் ஹையில் வச்சு இறக்கிடுவோம். 3 to 4 விசில்ஸ் வைக்கலாம். இப்போ மூடி 3 விசில் வச்சுருவோம். ஒரு விசில் வந்துருச்சு, 2வது விசில் வந்துருச்சு, 3வது விசில் வந்துருச்சு. இன்னும் ஒரு விசில் அரோட்டை அமர்த்திடுவோம். இப்போயே அரோமா அண்ட் ஸ்மெல் அவ்வளோ நல்லாயிருக்கு. 4வது விசில் வந்துருச்சு, அமர்த்திடலாம். இப்போ இதை எடுத்து விட்டுட்டு உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக ஸ்மெல் வருது. ஓப்பன் பண்ணியாச்சு. எவ்வளோ நல்லா அப்படியே அந்த மசால் பின்னி எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். எண்ணெயெல்லாம் விட்டு நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு. இது சப்பாத்தி, ரைஸ், தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ஒரு தடவை இதை செஞ்சு பாருங்கள். நீங்கள் வீட்டில் அசைவ விருந்தே வைக்கலாம். நண்டு மசாலா, நம்ம அசைவ விருந்து மசாலாவோட டேஸ்டி, ஈஸி அண்ட் ஹெல்தி. டாட்டா, பை பை.